வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 6th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது நீ போற நிறுத்தாம போ, நீ பேச்சுவார்த்தை நடத்தாம போ, நீ ஹார்மோஸ் ஜோன் ஓப்பன் பண்ணாம போ. ஆனால் எங்க மார்க்கெட்டு, நம்ம இந்தியன் மார்க்கெட்டு தேர்டு ஸ்ட்ரைட் செஷனாக ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் வெனஸ்டே கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் டவுனில் இருந்தது. நல்ல ஒரு ஷார்ப் ரெக்கவரி வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ ரீசெண்டாக வந்தோம்னா 22,200 வந்து 23,000 வந்துருச்சு. 700 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வந்து போர் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் மீடியேட்டர்ஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறோங்கிறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து டெட்லைன் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக கொடுத்துட்டு இருக்கிறாரு. 48 மணி நேரம்னு அது பாட்டுக்கு சேர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கலையபரத்துக்கு மத்தியில் நம்ம மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதுதான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ என்ன முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்டு, டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. அந்த பிரேக்கிங் நியூஸை என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். ஓகேங்களா? உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கு போயிடும். என்னுடைய பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஐடி வரும். என்னுடைய ஃபோட்டோ போட்டோ வரும். என்கிட்ட இருக்கிற ஃபாலோவர்ஸோட அதில் அதிகமாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸு. அதனால் வந்து அந்த இதில் இது போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரான்ச்சு தான். அதுவும் மெயின் பிரான்ச்சு இது தான். ஓகேங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300068384 அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தாலும் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த அட்ராசிட்டி ட்ரம்ப்பு அதாவது இவருக்கு வந்து வயசு வந்து 79 ஆகுது. அசாமல் இருந்திருக்கணும். இவர் வந்து பண்ணுற கலையபரத்துக்கு மத்தியில் உலக நாடுகள் எல்லாமே வந்து நிம்மதி இழந்து போயிருக்கிறாங்க. வார் வந்து நடக்கிறது அமெரிக்கா ஈரானுக்கு தான். ஆனால் இதனால் வந்து எல்லா நாடுகளுமே வந்து சஃபர் ஆகிருக்கிறாங்க. ஓகேங்களா? போன பீரியட்ல தான் இருந்தார் ஒருத்தர், ஜோ பைடன் அப்படின்ட்டு. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போனார். நின்றுக்கிட்டு தூங்குவார், உட்காந்துக்கிட்டு தூங்குவார், அசாமல் இருந்துட்டு போனார். அவர் மாதிரி ஒரு இருந்துட்டு போக வேண்டியதானே. 79 வயசு ஆகுது. இந்த உலகத்தில் வந்து பெரிய கலைபரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் பண்ண கலைபரத்தில் இந்த 48 ஹவர்ஸுங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கெடு, ஒரு டெட்லைன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லாத போயிடுச்சு. கிட்டத்தட்ட மார்ச் 22 அன்னைக்கு ஹார்மோஸ் ஜோன் வந்து 48 ஹவர்ஸில் வந்து ஓப்பன் பண்ணணும், நான் வந்து டெட்லைன் கொடுக்குறேன் அப்படின்னாரு. மார்ச் 22 அன்னைக்கு. மார்ச் 26 அன்னைக்கு இது வந்து 5 நாளைக்கு நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த நாளே இல்லை நான் 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஏப்ரல் 4 அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் சாட்டர்டே என்ன சொன்னார், ஹார்மோஸ் ஜோனை ஓப்பன் பண்ணல அப்படின்னா அங்கே இருக்கிற பவர் பிளான்ட்டில் முக்கியமான இடத்த எல்லாத்தையும் நான் அட்டாக் பண்ணுவேன். வித்தின் 48 ஹவர்ஸ் உனக்கு டெட்லைன் அப்படின்னாரு. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து அதாவது எஸ்டர்டே வந்து என்ன சொல்லிக்கிறாரு, இது வந்து டியூஸ்டே வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னாரு. சம் பேட் வேர்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அது வந்து என்னுடைய டெலிகிராமில் போடல. ஒரு பேட் வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு பிரசிடென்ட் ஒரு பேட் வேர்டு வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கிறது ரொம்பவும் ஒரு கொடுமையாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஹார்மோஸ் ஜோன் வந்து வெனஸ்டே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ இந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இந்த கலைபரத்துக்கு மத்தியில் 3 மீடியேட்டர்ஸ், பாகிஸ்தானி, துர்க்கீஸ், எகிப்தியன், இந்த 3 பேரும் மீடியேட்டராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஆக்சியாஸ் அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45 டேஸுக்கு வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 45 டேஸில் வந்து பெர்மனண்ட்டாக இந்த சீஸ்ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் வந்து ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து 15 டிமாண்டு கொடுக்குறாங்க ஈரானுக்கு. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக சீஸ்ஃபயர் வந்துடும் அப்படின்ட்டு இந்த குரூப் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீ வந்து 15 டிமாண்ட் என்ன
நீ 150 டிமாண்டு கூட கொடு, நாங்கள் அக்செப்ட் பண்ணால் தானே அது வந்து சீஸ்ஃபயர் பண்ண முடியும். நீ கொடுத்த 15 டிமாண்டுக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த வார் வந்து கண்டினியூவாக இருக்குது. ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை டெட்லைன், அவர் கொடுத்த டெட்லைன் இப்போ நைட் 8 மணிக்கு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சி 1 மணி நேரத்துலேயே வந்து டெட்லைன் வரப்போகுது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாரு. இப்போ தான் வந்து ட்ரம்ப் தூங்கி எந்திரிச்சிருப்பாரு. இப்போ தான் அவங்களுக்கு வந்து திங்கட்கிழமை விடிய போகுது. இப்போ இருந்து அவரோட அட்ராசிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நியூஸ், வார் பற்றியான நியூஸு. லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 1% ஹைல இருந்தது, 0.5% ஹைல க்ளோஸ் ஆகுது. சைனீஸ் மார்க்கெட் எல்லாமே ஹாலிடே. ஹேங்ஸங் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து ஷட் டவுனு. ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி காலையில் 200 பாயிண்ட் டவுன் இருந்துச்சு. நியர்பை டைம் வரும்போது 150, 100 அப்படின்னு வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது 22,800 ஓப்பன் ஆகிட்டு 22,550 வந்துட்டு 22,950. அதாவது வாலட்டிலிட்டி, ஹெவி வாலட்டிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த டிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பையருக்கு வந்து செல்லருக்கும் 10 பாயிண்ட் கேப் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் கேப் மெனி டைம்ஸ் இருந்துச்சு. இந்த 10 பாயிண்ட் கேப் என்னன்னு தெரியுதுங்களா? அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த எஸ்டிடிக்கு வந்து ஒரு லாட்டு நீங்கள் வாங்கி விற்றீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே விற்றா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. நீங்கள் 10 பாயிண்ட்ஸுக்குள்ளே விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டம் தான். அந்த டேக்ஸு, ப்ரோக்கரேஜ், லொட்டு லொஸ்க்கு எல்லாம் போக உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் வரும். அதனால் 22,900 ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா அது 22,911 11 பாயிண்ட் கழிச்சு விற்றா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் 65 ரூபாய் கிடைக்கும். இல்லை நான் 10 பாயிண்ட் கேப் இருக்குது இல்லை அப்படின்னு நீங்கள் அதில் போய் விளையாடுனீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிட்டீங்க. அதுக்கு தான் இன்னைக்கு வந்து நல்லாவே கிளியராக தெரியுது. அதான் லாஸ்ட்டு தேர்ஸ்டே கூட இருந்துச்சு. நிஃப்டியில் பையர் செலர் கேப் வந்து 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாம் உஷாராக ட்ரேட் பண்ணுறாங்களாமா. ஓகேங்களா, ரைட். ஓகே, நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 787 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 1.07%, 74,106 செட்டில் ஆகிடுது. நிஃப்டி 255 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது, 1.12%, 22,968 செட்டில் ஆகிடுது. ப்ராட் இண்டீசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் 1.5% ஈச் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. ருப்பி 93.06 செட்டில் ஆகிடுது. லாஸ்ட் தேர்ஸ்டே க்ளோஸ் ஆனது 93.10. மீடியா, ஆயில் அண்ட் கேஸ் தவிர மற்ற எல்லா செக்டருமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. இதுதான் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. முக்கியமாக நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மந்தோடைய பிஎம்ஐ சர்வீசஸ் டேட்டா வந்துருக்குது. 14 மந்த் லோ வந்துருக்குது, 57.5 வந்துருக்குது. ஜேபி மோர்கனுடைய சிஇஓ ஜிம்மி டிம் அப்படி என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் கிரெடிட் லாசஸ் வந்து ஹெவியாக இருக்குது, லார்ஜர் தன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது தனிநபர் கடன் வரும்போது அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக நயாரா எனர்ஜி அவங்ககிட்ட வந்து எல்பிஜி இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளான்ட்டாக வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்க முக்கியமான நியூஸ். வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஈவெண்ட் பொறுத்தவரையும் இன்னைக்கு 7:30 PM யூஎஸ்ஏலேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது. ஓகேங்களா, ரைட்டு. இந்த ஸ்டாக் இப்போ நான் சொல்கிற ஸ்டாக் எல்லாமே நிஃப்டி 25,800 26,000 இருக்கும்போது இருந்த ரேட்டு. ஓகேங்களா, இப்போ 22,200, அதாவது நியர்லி 15% டவுன் ஆகியும் அந்த ரேட் அப்படியே இருக்குது. அப்படின்னா அது அந்த அந்த ஸ்டாக்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 15% நிஃப்டி இறங்கி இருக்குது, ஆனால் அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து அதே ரேட்டில் இருக்குது. இப்போ நிஃப்டி 26,000 வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கும் புரிஞ்சுக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி அதில் வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்லாம் வருதுன்னு வச்சுக்கலேன். நான் ஃபில்டர் பண்ணி சம் ஸ்டாக் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்லாம் தெரிஞ்சு இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, 26,000 இருக்கும்போதும் இப்போ இருக்குது, அதை விட விலை ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்லாம் தெரிஞ்சு அப்படின்னா அதெல்லாம் போடுங்க. ரொம்ப பெனி ஸ்டாக்லாம் போட்டுறாதீங்க, அதெல்லாம் யூஸ் இல்லை. கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்காக சொல்லுங்கள். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னைக்கு வந்து 3,000 rupees. இந்த மார்க்கெட் இறங்கும்போது கூட 2,700 லைக் தட் அதுதான் வந்துச்சு. இப்போ வந்து 3,000 rupees இருக்குது. அதுக்கடுத்து வந்து பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மா கம்பெனி, அது வந்து 240 சம்திங் இருக்குது. 26,000 இருக்கும்போது 240, இன்னைக்கு வந்து 240. அதுக்கடுத்து வந்து வாரி எனர்ஜி 3,100 இருக்குது.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக ஆதித்யா பிர்லா ஏஎம்சி 950 ருபீஸ் இருக்குது. இதுவும் 26,000 இருக்கும்போது வந்து 900 ருபீஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 50 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதுக்கடுத்து வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல் 430 440 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் இறங்கினா வாங்கலாம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் இறங்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக் என் கிளைண்ட் வச்சிருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஃபைனலாக சொல்லிடுறேன். நட்கோ ஃபார்மா இன்னைக்கு 1030 1040 ருபீஸ் இருக்குது. 26,000 இருக்கும்போது கூட இது வந்து 850 ருபீஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து 1040 and 50 இருக்குது. அதுக்கடுத்து வந்து டைட்டன் 4200 ருபீஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது ஏற்கனவே அடித்து துவச்சி போட்டாங்க. அதனால் இப்போ வந்து புதுசாக அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 26,000லேயும் வந்து 450 இருந்துச்சு. இப்போ வந்து 430 அரௌண்ட் சம்திங் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. பவர் இந்தியா இது நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் இது வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரும்போது எல்லாமே வந்து 5,000 6,000 ஏறுது. அதாவது ஹிட்டாச்சி எனர்ஜிப்பாங்க. பவர் இந்தியா இன்னைக்கு வந்து 25,000 இருக்குது. ஓகேங்களா. நியர்பை ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து நம்ம கிளைண்ட் அதான் நான் இப்போ ரெக்கமெண்டேஷன் என்னென்ன கிளைண்ட் என்னென்ன ஸ்டாக் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிளிஸ் ஜிவிஎஸ், வாடி எனர்ஜி, பிஇஎல், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த 5 ஸ்டாக்கும் வந்து என்னோட லாங் டேர்ம் பிக்கில் இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே என்னோட கிளைண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப வைடாக இருக்குது. அப்படிங்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 23,000 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போச்சுன்னா 23,200ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இமீடியட் சப்போர்ட் 22,750, தேர் ஆஃப்டர் 22,550. ஓகேங்களா. இந்த 22,200 மட்டும் பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்துக்காங்க. 22,200 பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 21,750. பட் இந்த 21,750லேருந்து 22,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதாவது லாஸ்ட் இயர் வந்த லோ. இது வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு என்னுடைய டெலகிராம் சேனலையும் போட்டிருந்தேன். மார்க்கெட்டு சிம்டம்ஸு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. இது வந்து சப்போர்ட் ஜோனு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி போட்டிருந்தேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. 22,200 மட்டும் பிரேக் பண்ணாமல் பார்த்துக்காங்க. ஓகேங்களா. ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள், ஓவராலாகவே வந்து காலில் வந்து 4.76 லேக்ஸும் புட்டு சைடு 4.26 லேக்ஸ் தான் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மார்க்கெட்டு நாளைக்கு நமக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு யாருமே கொஷின் வந்து கேரி ஃபார்வேர்டே பண்ணலை. ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இது. அதனால் லைவ் மார்க்கெட்டில் தான் இதனுடைய கிளியர் ட்ரெண்ட் என்னங்கிறது நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நான் 1 ஹவர் கேண்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் 23,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 23,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் 22,850, தேர் ஆஃப்டர் 22,650. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நியர்பை க்ளோஸ் ஆகுது 52,750. அதுக்கு மேலே போகும்போது 53,250 வரைக்கும் போகும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52,200, 51,700. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.